லிட்டருக்கு 2.57 ரூபாய் உயர்ந்து 1 லிட்டர் 99.55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து மீண்டும் இன்று உயர்ந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் ஆனது 107.77 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அதே போன்று டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 57 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் டீசல் 99 ரூபாய் 55 காசுகளுக்கு விற்பனையாகி வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் இந்த போர் சூழல் மற்றும் சர்வதேச கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களில் மட்டும் தொடர்ந்து இன்று 4வது முறையாக இந்த எரிபொருள், அதாவது பெட்ரோல் டீசல் விலையானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர்ந்து சர்வதேச காரணங்களால், பல்வேறு பிரச்சனைகளால் எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருவதாலும் வரும் நாட்களில் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து இந்த கடந்த 10 நாட்களில் தொடர்ந்து 4வது முறையாக இந்த விலையேற்றமானது இன்று அமலாகியுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் பெட்ரோல் டீசல் விலையானது உயர்ந்து சென்னையில் பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு 2 ரூபாய் 46 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் ஆனது 107 ரூபாய் 77 காசுகளுக்கு விற்பனையாகி வருகிறது. அதே போன்று டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 57 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் டீசலின் விலையானது 99 ரூபாய் 55 காசுகளுக்கு சென்னையில் விற்பனையாகி வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் இந்த ஹார்மோஸ் நீரிணை தடுப்பு மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளால் தொடர்ந்து இந்த விலையேற்றமானது கடந்த 10 நாட்களில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த பெட்ரோல் விலை ஏற்றப்படாமல் இருந்த நிலையில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, அதாவது கடந்த 10 நாட்களில் மட்டும் தொடர்ந்து 4வது முறையாக இன்றைய தினம் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது உயர்ந்துள்ளது.